Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. தாய்மானவன் கிரவுண்ட்லேருந்து தான் இணைகிறாரு. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, தாய்மானவன் விரிவாக நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. ஒரு நாள் பயணமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று கரூர் வருகை தந்திருக்கிறார். தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்ற ஆண்டு கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தற்போது பணி நியமன ஆணை அரசு தரப்பில் வழங்கியிருக்கிறார். அதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தாங்க. அவர்களுக்கு முறையாக அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டு தற்போது அவர்களுக்கான அந்த பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதில் 32 தகுதி வாய்ந்த நபர்களுக்கு தற்போது பணி நியமன ஆணை என்பது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு துறைகளில் அவர்களுக்கான பணி வாய்ப்பு என்பது அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் அவர்களுக்கான பணி வாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து விஜய் அவர்களை பார்ப்பதற்காக ஏராளமானோர் கூடிய வண்ணம் இருக்காங்க. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான துறையைச் சேர்ந்த ஊழியர்கள், அரசு துறையைச் சேர்ந்த ஊழியர்கள், அரசு அதிகாரிகளே விஜய் அவர்களை பார்ப்பதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. சரியாக 1:30 மணி அளவில் கட்சி நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு விஜய் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகைக்கு வருகை தந்திருந்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு துறை ஊழியர்கள் 1:30 மணி முதல் 2 மணி வரைக்கும் பார்த்தோம் என்றால் உணவு இடைவேளை என்பதால் அந்த உணவு இடைவேளை நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக பெருவாரியாக இந்த பகுதியில் கூடியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தற்போது பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஒருபுறம் அரசு துறை ஊழியர்களே விஜய் அவர்களை பார்ப்பதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நிலையில், மறுபுறம் தொடர்ந்து இந்த பொதுமக்களும் இங்கே வருகை தந்திருந்தாங்க விஜய் அவர்களை பார்ப்பதற்காக. இப்படிப்பட்ட நிலையில தான் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்போது காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்த மட்டில் 41 பேர் சென்ற ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவராக விஜய் அவர்கள் பங்கேற்க வருகை தந்திருந்தார். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தின் தரப்பில் மாதந்தோறும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நிவாரணமும் தொடர்ச்சியாக வழங்க அரசு பொறுப்பேற்ற பிறகாக அரசு துறையிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் அந்த முன்னேற்பாடுகளை தற்போது தமிழக அரசின் தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பணி நியமன ஆணை வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக 32 பேருக்கு தகுதியின் அடிப்படையில் அந்த பணி நியமன ஆணை என்பது வழங்கப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கரூர் மணவாசி ஊராட்சியில் 1700 கோடி மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலணிகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக இந்த அடிக்கல் நாட்டக்கூடிய இந்த தொழிற்சாலையின் மூலமாக 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு இந்த பகுதியில், கரூர் சுற்றுவட்டார பகுதியில் கிடைக்கும் என தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவாக மாலை சரியாக 4:10 மணி அளவில் கரூரிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்ப இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் வெளியே வரும்போது அவரை பார்ப்பதற்காக தற்போது பல்வேறு அரசு அலுவலர்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்தபோது அவரை வரவேற்பதற்காக அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, கீர்த்தனா, விஜயலட்சுமி ஆகியோர் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து அவரை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் வரும்போது திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் கவிதா பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தாக பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னா, சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார். அவர் புறக்கணித்து வந்த நிலையில் அதற்கு மாறாக கரூர் மேயர், திமுகவை சேர்ந்த மேயர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இங்கே கூடியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான அந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக தொடர்ச்சியாக தவேக தரப்பில் கட்சி ரீதியிலான நிவாரணம் வழங்கப்பட்டாலும் கூட அரசு தரப்பில் தற்போது வேலைவாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான ஆணையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கிய பிறகாக இங்கே பாதிக்கப்பட்டவருடைய உறவினர்கள் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அவர்களும் இந்த வளாகத்தில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.